எண்ணும் எழுத்தும். செயல்பாடு 5. கால இடைவெளி கழித்தல். இச்செயல்பாடானது இருவகுப்பு மாணவர்களுக்குமானது. ஆசிரியர் செயல்பாடு 3இல் உள்ளவாறு வகுப்பறையை தயார் செய்த பிறகு ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்படுவது போன்ற அறிவிப்பை அறிவிக்கணும். எடுத்துக்காட்டா, பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 432 சென்னையிலிருந்து சேலம் வழியாக கோவை செல்லும் தொடர்வண்டி நடைமேடை எண் 2இலிருந்து சரியாக காலை 10 மணிக்கு புறப்படும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 4ஆம் வகுப்பு மாணவர்கள் சென்னை என எழுதப்பட்ட பகுதியிலிருந்து ரயில் போல ஒலி எழுப்பிக் கொண்டே சேலம் என எழுதப்பட்டிருக்கும் பகுதியை நோக்கி செல்லணும். ஆசிரியர் மீண்டும் வண்டி எண் 432 சென்னையிலிருந்து சரியாக மாலை 4:20 சேலத்தை வந்தடையும் என்று அறிவிக்கும்போது ரயில் சேலத்தை வந்தடையணும். பிறகு சென்னைக்கும் சேலத்திற்கும் இடையேயான பயண நேரம் எவ்வளவு என கேட்டு சரியான விடையினை கண்டுபிடிக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தணும். பிற்பகல் மணியுடன் 12ஐ கூட்டி முற்பகல் நேரத்தை கழிக்க வேண்டும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. கற்றலின் தருணம். மாணவர்களை அவர்கள் பள்ளியில் இருக்கும் மொத்த நேரத்தை கணக்கிட செய்யணும். அதே போலவே அவர்கள் இரவு உறங்க சென்ற நேரத்தையும் காலை எழுந்த நேரத்தையும் எழுதச் செய்து மாணவர்கள் உறங்கிய மொத்த நேரத்தை கணக்கிட செய்யணும். பயணம் அல்லது செயலானது ஒரு நாளில் தொடங்கி மறுநாளில் முடிவுற்றாலும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாள்கள் நீடித்தாலும் ஒவ்வொரு நாளுக்கும் 24 மணி நேரத்தை முடிவடையும் நேரத்துடன் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு.